ஏசப்பாவை விட்டு நம்மளால எங்கும் போக முடியாது. இல்ல, நம்ம போகணும்னு நினைச்சாலும் ஆண்டவர் நம்மளை போக விட மாட்டான். அல்ல, நான் இல்லை எத்தனை தரம் ஓடி போக பார்த்துருக்கிறேன் தெரியுமா? அதுக்குரிய வாழ்வில் கடந்து வந்து ஊழியக்காரனாக வேஷம் கட்டின காலத்தில் இருந்து எத்தனையோ தரம் ஓடி போக பார்த்தேன். ஆனா அப்போதெல்லாம் அல்லேலூயா, ஒரு ஆள் என்னோடு பேசுகிற சத்தம் எனக்கு துணிக்கும். அல்லேலூயா, ஒருவர் என்னோடு பேசுகிற சத்தம் என் காதில் துணிக்கும். நான் எந்த மனநிலைமையில் இருக்கிறேனோ அந்த மனநிலைமையை மாற்றி எடுக்கத்தக்கதாய், என் மனநிலைமையை முற்றிலும் சேஞ்ச் ஆக்கத்தக்கதாய் என்னோடு ஹல்லேலூயா இடைவிடுகிற ஒரு சத்தம் என் காதில் தொனித்து கொண்டே இருக்கும். அந்த சத்தத்தை கேட்கும் போது ஹிருதயத்தில் ஆறுதல் உண்டாகும். அந்த சத்தத்தை கேட்கும் போது ஒரு தேறுதல் உண்டாகும். அந்த சத்தத்தை கேட்கும் போது களைப்புகளை மறந்துவிடும், சோர்வுகளை மறந்துவிடும், மனசில் இருக்கிற அத்தனை பாரங்களும் நீங்கின போன்ற ஒரு அனுபவம் தந்துவிடும். எத்தனையோ தரையும் வாழ்க்கையில் அடைந்திருக்கிறேன். அவைகள் அடைந்ததுனால தான் இன்னும் அவரில் நிலைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இயேசுவுக்கு முன்பாக நம்மளுடைய ஹிருதயங்களை நம்ம தாழ்த்த வேண்டும். ஏதோ கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களா இருக்காதீங்க. இதெல்லாம் கோயில் பழக்கம். கேட்டுக்கொண்டிருக்கிறதெல்லாம் கோயில் பழக்கம். ஆனா நம்ம கேட்டுக்கொண்டிருக்க தேவன் இந்த இடத்திற்கு கொண்டு வரல. நம்ம ஹிருதயத்தில் அவர் தியானித்து அவருடைய உணர்வை நம்முடைய ஹிருதயத்தில் கொண்டு வந்து அவருடைய பிரசன்னத்துக்குள் களிகூர்ந்து அவரை தியானித்து அவரை பாடி அவரை புகழ்ந்து அவரை மகிமைப்படுத்த இந்த இடத்தில் அவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார்.